ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் தேங்காய் பால் இல்லை தோசை பொடி சட்னி பொடியாவது மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை தேங்காயும் சர்க்கரையும் போட்டு கூட சாப்பிட்லாம். இது நான் என்ன செஞ்சுருக்கேன், சாதம் மிச்சம் இருந்துச்சு. அந்த சாதத்தை மிக்சியில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அரிசி மாவுனாக்கா இடியாப்பம் மாவு இல்லை கடையில் கிடைக்கிற மாவுனாக்கா அதை கொஞ்சம் லைட்டாக வறுத்து போடணும். கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அந்த மாவை லைட்டாக வறுத்துட்டு போட்டாக்கா அது நல்லா வரும். இல்லை வீட்டில் இருக்கிற மாவுனாக்கா அது அருமையாக வந்திருக்குது. சாதத்தில் செஞ்சாப்லேயே இல்லை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட தேங்காய் பால் இல்லை சாதா பால் இல்லை சட்னி பொடி எது வேணுமோ நம்ம போட்டுன்னு